நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பழனி கோவிலில் அறங்காவலர் குழு பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவில் அறங்காவலர் குழுவினரின் பதவி காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய அறங்காவலர் குழுவிற்கு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக 5 நபர்கள் அறிவிக்கப்பட்டனர். திருப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி, திண்டுக்கல் மாவட்டம் சின்னக்கரட்டுப்பட்டியைச் சேர்ந்த GRB நை நிறுவன உரிமையாளர் GR பாலசுப்பிரமணியம், கதிரையன் குளத்தைச் சேர்ந்த கொம்பன் என்கிற சு பாலசுப்பிரமணி, சேலம் மாவட்டம் புது அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த தனசேகர், ஒட்டன்சத்திரம் அருகே தும்மிச்சம்பட்டியைச் சேர்ந்த சி அன்னபூரணி ஆகிய 5 பேர் இடம்பெற்றனர். இவர்கள் 5 பேரும் இன்று பழனி கோவில் தலைமை அலுவலகத்தில் அறங்காவலர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட இந்து அறநிலையத்துறை உதவி ஆணையர் லட்சுமி மாலா தலைமையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் திருப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி அறங்காவலர் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார். மற்ற 4 பேரும் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களது பதவிக்காலம் இன்று முதல் 2 ஆண்டுகள் ஆகும். இந்நிகழ்வில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவியாளர் லட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.